சூரியன் சக்கரத்திற்காக கட்டிய கோவில் பற்றி தெரியுமா? ஒரு முறை ஜலந்தராசுரன் என்பவனை அழிக்கும் பொருட்டு சாரங்க பாணி சுவாமியால் அனுப்பப்பட்ட திருச்சக்கரம் பாதாள உலகத்தில் இருந்த அசுரர்களை அழித்து காவிரியில் பூமியை பிளந்து கொண்டு வெளிக்கிளம்பி வந்தது. புண்ணிய தலமான கும்பகோணத்தில் காவிரி கரையில் யாகம் செய்து கொண்டிருந்த பிரம்மனின் கையில் வந்து அமர்ந்தது. மகிழ்ச்சி அடைந்த பிரம்மன் ஸ்ரீ சக்கரத்தை காவிரி கரையிலேயே பிரதிஷ்டை செய்து பூஜித்து வந்தான். இந்த சக்கரம் சூரியனை விட அதிக ஒளிமிக்கதாக இருந்தது. இதனால் சூரியன் பொறாமை கொண்டான். தன்னை விட ஒருவன் அதிகமாக ஒளிர்வதா என்ற ஆவேசத்தில் தனது ஒளியை மேலும் கூட்டினான். உடனே சக்கரம் அவனது ஒளியையும் பறித்து தன்னுள் அடக்கி கொண்டது. சூரியன் ஒளியற்றவனாகவும் பலமற்றவனாகவும் ஆனான். ஒளியிழந்த சூரியன் தனக்கு மீண்டும் ஒளி கிடைக்க ஸ்ரீசக்கரத்தை சரணடைந்தான். வைகாசி மாத பௌர்ணமி திதியில் ஸ்ரீசக்கரத்திலிருந்து 3 கண்களுடனும் 8 கைகளுடனும் அக்னிமயமான கேசத்துடனும் ஸ்ரீசக்கரராஜன் அருட்காட்சி தத்தான். சூரியனுக்கு ஒளி கிடைத்தது. இந்த நன்றிக்காக சக்கரராஜனுக்கு கோயில் கட்டினான் சூரியன். மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.